உயிரினும் இனிய தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்துக்கும் தமிழ் குலத்துக்கும் ஆதியிலே இசை தமிழிலே தான் வந்தது என்பதை நிரூபிக்கின்ற வகையில் இசைஞானி இளையராஜா அவர்கள் லண்டன் மாநகரம் சென்று சிம்பனியை மீண்டும் ஒருமுறை அதை 35 நாட்களிலே குறிப்புகளை எழுதி 2 நாட்களிலே அவற்றை பதிவு செய்து லண்டன் மாநகரிலே 90 இசை கலைவாணர்கள் இசை கருவிகளை இசைக்க அற்புதமான இசை படைப்பை அங்கே தந்து உலகம் பூராவிலும் இருக்கின்ற இசை ரசிகர்களினுடைய நெஞ்சிலே அவர்கள் நிரந்தரமாக குடியேறிவிட்டார்கள். முதல் முறை அவர்கள் இந்த சிம்பனி இசை அமைத்து வருகிற போது இந்தியாவினுடைய தொலைக்காட்சிகளோ வானொலியோ அதை வெளியிடவில்லை என்று நான் நாடாளுமன்றத்திலே கடுமையாக மத்திய அரசை நான் குற்றம் சாட்டினேன். எதற்கோ நீங்கள் மணிக்கணக்காக போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், 20 மணி நேரம் கிரிக்கெட்டை காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள், காட்டுங்கள். ஆனால் யாராலும் செய்ய முடியாத ஒரு சாதனையை, ஒரு கொரியாக்காரன் சாதிக்க முடியாததை, ஒரு ஜப்பான்காரன் சாதிக்க முடியாததை, ஆசியா கண்டத்திலே வேறு எவரும் சாதிக்க முடியாததை நம்ம ஊர் பண்ணைப்புறத்து இளையராஜா அவர்கள் சாதித்து காட்டியிருக்கிறார்கள் என்பதை கூட நீங்கள் உங்களுடைய ஊடகங்களிலே வானொலியிலே தொலைக்காட்சியிலே காட்டவில்லை என்பது மன்னிக்க முடியாதது என்று சொல்லி நான் 10 நிமிடம் கடுமையாக பேசினேன். அதன் பிறகு அவர்கள் மதுரையிலே அவர்களுக்கு ஒரு விழா எடுத்தேன். அந்த விழாவிலே அவர்களை பாராட்டி பேசிய பிறகு அவர்கள் எனக்கு நன்றி சொல்லி ஒரு கவிதை எழுதினார்கள். அது தினத்தந்தி பத்திரிகையிலே முதல் பக்கத்திலே வந்தது. அதற்கு பிறகு அவர்கள் சிம்பனி வெளியீட்டு நிகழ்ச்சி நடந்தபோது அந்த நிகழ்ச்சியிலே நானும் கலந்து கொண்டேன். அப்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நான் பேசிக்கொண்டிருக்கிற போதே உணர்ச்சி வயப்பட்டு எழுந்து விசிலடிக்க ஆரம்பித்தார். அந்த அளவுக்கு அந்த இசைஞானியினுடைய படைப்பை, அந்த திருவாசகம் படைப்பை நான் பலமுறை படித்து அதை தேர்ச்சி பெற்றுக்கொண்டேன். இப்பொழுது அதை பற்றி கிட்டத்தட்ட நாடாளுமன்றத்திலே 15 நிமிடம் பேசியிருக்கிறேன். அந்த பேச்சையும் கொடுத்து விட்டு வந்திருக்கிறேன். அதை போல இங்கே சென்னையிலே நடைபெற்ற விழாவிலே நான் ஆற்றிய உரையையும் அவர்களிடம் தந்திருக்கின்றேன். அவர்கள் எனக்கு ஒரு நன்றி கவிதை எழுதினார்கள். அது அன்றைக்கே பத்திரிகைகளில் வந்தது. அதையும் அவர்களிடம் தர இருக்கிறேன். அவர்கள் இன்னும் அதிக புகழ் பெற வேண்டும். இன்னைக்கு இப்போ பார்த்துருக்கீங்க, அவங்க என்ன மாதிரி சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க சார்? அங்கே அவ்வளவு மதிப்பும் மரியாதையும் கொடுத்தாங்க. எனக்கே கொஞ்சம் வெக்கமாக போச்சு. அவ்வளவு உயர்ந்த மதிப்பை நமக்கு அவங்க நிகழ்ச்சி நடத்தினவங்களும் வந்த இசை கலைஞர்களும் எனக்கு அவ்வளவு பிரியமாகவும் பாசமாகவும் கௌரவத்தோடும் மரியாதையோடும் அவர்கள் நடந்து கொண்டார்கள். நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன். அப்படி இசை பாடல்கள், இந்த பழைய திரைப்பட பாடல்கள், இளையராஜா பாடல்கள், இதெல்லாம் ஒரு 1000 பாடல்கள் பதிவு பண்ணி வச்சுருக்கேன். அது பாடிக்கிட்டே இருக்கும். நான் காரில் பின் சீட்டில் தூங்கிக்கிட்டே இருப்பேன். வீட்டில் வந்து படுத்தாலும் கூட அது ஒரு பாடிக்கிட்டே இருக்கும். விடிய காலம் தான் அதை ஆஃப் பண்ணுவேன். இது எனக்கு ஒரு வழக்கம். பழைய ஜி ராமநாதனுடைய பாட்டுக்கள், அது பிறகு பியு சின்னப்பா அவர் பாடின பாட்டுக்கள், அதற்கு பிறகு மிகச்சிறந்த இசையமைப்பாளர்களாக வந்த விஸ்வநாதன் ராமமூர்த்தி பாட்டுக்கள், அதன் பிறகு முழுக்க இளையராஜா அவர்களினுடைய பாடல்களை கேட்பது ஒன்றுதான் என்னுடைய பொழுதுபோக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.